இங்க ஒரு பொண்ணு அவ அப்பாக்கு பயந்து ஊரை விட்டே போயிட்டு இருக்கா. ஆனா அவ தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறப்ப அவ போயிட்டு இருந்த கப்பல்ல அவ அப்பாவை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறா. ஆல்ரெடி அவ அப்பா கிட்ட அடி வாங்கியே வெறுத்து போனவ வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல அவ அப்பாவும் அவ துரத்திக்கிட்டே வர ஒரு கட்டத்துல அவ கப்பலோட எண்டுல வந்து மாட்டிக்கிறா. அப்ப வேற வழியே இல்லாம அவ கப்பலை விட்டு குதிக்க ட்ரை பண்ண அவ அப்பா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவ அப்பாவோட போறதுக்கு தண்ணிலே குதிச்சிடலாம்னு அவ கீழே குதிக்க பின்னாடியே அவ அப்பாவும் குதிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அவ ஃப்ளோட் ஆகிக்கிட்டே பக்கத்துல இருந்த ஒரு ஐலாண்டுக்கு போய் சேர்ந்துடுறா. அவ கண் முழிச்சதுமே அந்த இடத்துல பெரிய ஹெல்ப் சைனை வரைஞ்சு வச்சுட்டு சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குதான்னு தீவுக்குள்ள போய் பார்க்கறா. அங்கே ஒரு பெரிய பொட்டேட்டோ ஃபீல்டே இருக்கு. அதை பார்த்து ஹாப்பியானவ வேகமா பொட்டேட்டோஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அவ மறுபடியும் ஷோருக்கு வந்து பார்த்தா அவ அப்பாவோட பாடி கரை ஒதுங்கி இருக்கு. அதை பார்த்ததுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுக ஆரம்பிச்சிடுறா. அங்கிருந்து 15 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு பெரிய பொண்ணா வளர்ந்துடுறா. அப்ப ஒரு நாள் அவ வழக்கம் போல ஹெல்ப் சைன்ல ஒரு பாறையை வச்சுட்டு மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போறா. அதுக்கப்புறமா அவ வெளியே வந்து பார்த்தா ஒரு ட்ரோன் அவளை பார்த்து பறந்து வருது. அவ இருந்த டைம் பீரியட்ல ட்ரோன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. சோ அதை பார்த்தவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்ப அதை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு அவ அந்த ட்ரோன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல தீவோட இன்னொரு பக்கம் அதை சுத்தம் பண்றதுக்காக தன்னார்வலர்கள் வந்திருப்பாங்க. அவங்க ஒருத்தன் தான் அந்த ட்ரோனை பறக்க விட்டுருப்பான். இப்ப அந்த பொண்ணு ட்ரோனை பிடிச்சதுமே அதை சேவ் பண்றதுக்காக வேகமா அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு முதல் முறையா ஒரு மனுஷனை பார்த்து அந்த பொண்ணு ட்ரோனை கீழே போட்டுட்டு அவனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடா.